ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம கருகாப்பில் கூட சேர்த்து பூண்டு மிளகு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல் வடச்சட்டியில் வந்து ஒரு 2லேருந்து 3 குச்சி கருகாப்பிலந்தலையும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகு அதையும் ஆட் பண்ணி நல்லா வாசனை வர அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே வடச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குங்க. அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து பூண்டு, உங்களுக்கு நிறைய பூண்டு வேணும்னா எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 கட்டை பூண்டு எடுத்துருக்கேன் முழுசாக. அதையும் நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கலாம். அது கூடயே வந்து கருகாப்பிலந்தலை ஆட் பண்ணிவிட்டு உப்பு, அப்புறம் வந்து கரம் மசாலா இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறமா இது கூட வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து குறைன்னு அரைச்சா போதும். அந்த மசாலாவையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுடலாம். இது நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறமா நான் வந்து சாப்பாடு வந்து எடுத்து வச்சுருக்கேன், சுடு சாப்பாடாக. இது வந்து நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சாதா அரிசி கூட எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கலக்கி விட்டுடலாங்க. ஆறின சாப்பாடாக இருந்தாலும் இது நல்லா இருக்குங்க. நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி கலக்கிடலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா கலங்கினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த மிளகு, கருகாப்பிலந்தலை, பூண்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கங்காட்டி சளிக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளாக வந்து கருகாப்பிலை கூட ஆட் பண்ணி பூண்டு மிளகு சாதம் எப்படி செஞ்சுருக்கோன்னு பார்த்துருக்கோம். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.